தேவனுடைய நாமம் மையப்படட்டும். அழாதே என்று சொல்லுகிறவர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த வார்த்தையின் மூலம் உங்களோடு பேசுகிறார்னா, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அழுகைக்கு காரணமாக இருக்கிற சூழ்நிலையின் ஆழத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதற்குள்ள இருக்கிற வேதனையின் உச்சத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். முற்றிலுமாக உங்களை விட்டு அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு தேவனாய் இருக்கிற அப்படினால தான் உங்கள் மேல் மனதுருகி சொல்கிறார், அழாதே. நீ அழுது கொண்டிருப்பது தேவனுக்கு பிரியம் அல்ல. உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் நம்மை அழாதே என்று சொல்ல இன்னைக்கு அதிகமா குடும்பத்தில் இருக்கிறவங்களே சொல்றதில்ல, ஏன் கூட பிறந்தவங்க சொல்றதில்ல, உடன் வாழுகிறவர்களே இன்னைக்கு அழாதேன்னு சொல்லக்கூடிய அந்த நிலைமையில இன்னைக்கு இல்லை. உலகம் வேறு விதமாய் போய்கொண்டிருக்கிறது. அழாதே என்ற வார்த்தையை உணர்வுபூர்வமாகவோ உள்ளத்தின் ஆழத்தில் இருந்தோ சொல்லக்கூடிய உறவுகளை சம்பாதிப்பது கடினமான காரியமாய் இருக்கிறது. உறவுகளை பார்ப்பது ரொம்ப அரிதான காரியமாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இருக்கிற உங்களை என்னை ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, அழாதே. அன்பான மகளே அழாதே, அன்பான மகனே நீ அழாதே, அன்பான வாலிபனே வாலிப சகோதரியே நீ அழாதே. உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் உன்னை அழுது கொண்டு இருக்க பண்ணிக்கொண்டே இருக்கிறதா? கவலைப்படாத, நீ அழாதே. உன் வாழ்க்கையில் இருக்கிற அழுகையை கர்த்தர் மாற்றுவதற்கு உங்களோடு கூட அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். கண்ணீரை தொடங்க, அழுகையை மாற்றும்படி ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்.